நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்பங்களை அள்ளித்தரக்கூடிய சுக்கிர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகள் என்ன மாதிரியான பலன்களை தரும் என்பதை பார்க்கலாம். ஜோதிட சாஸ்திரத்தில் 7வது ராசியாக துலாம் திகழ்கிறது. இதன் அதிபதி இன்பங்களுக்கும் காரணமான சுக்கிர பகவான் ஆவார். துலாம் ராசிக்காரர்கள் வசதியான குடும்பத்தில் பிறந்தவர்களாக இருப்பார்கள். ஆண் பெண் என இருப்பாளருமே நல்ல தோற்றப்பொலிவுடனும் மற்றவர்களை எளிதில் கவரும் பேச்சு திறனுடனும் இருப்பீர்கள். இத்தகைய சிறப்புமிக்க துலாம் ராசி அன்பர்கள் வாழ்க்கையில் சீரும் சிறப்புமாக வாழவும் அனைத்து நன்மைகளும் உங்களை தேடி வரவும் என்ன செய்ய வேண்டும் என்பதை முதலில் பார்க்கலாம். துலாம் ராசியினர் வாழ்க்கையில் அனைத்து நன்மைகளையும் பெற வெள்ளிக்கிழமையன்று உங்கள் வீட்டில் லட்சுமி மற்றும் குபேரர் படங்களுக்கு முன் கற்கண்டு வைத்து தூபங்கள் கொளுத்தி லட்சுமி குபேரர் மந்திரத்தை 108 முறை துதித்து வணங்குவதன் மூலமாக செல்வம் மேலோங்கும், அனைத்து கஷ்டங்களும் நீங்கும். அதே போல கோவிலுக்கு சென்று நவக்கிரக சன்னதியில் சுக்கிர பகவானுக்கு மல்லிகைப்பூ சமர்ப்பித்து சர்க்கரை பொங்கல் நிவேதனம் வைத்து நெய் தீபம் ஏற்றி வணங்குங்கள். இது கஷ்டமில்லாமல் வாழவும் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை பெறவும் உதவும். இந்த 2 வழிபாடுகளும் உங்கள் ராசிக்குரிய தெய்வங்கள் என்பதால் சிறப்பான பலன்களை தரும். மறக்காமல் இந்த பரிகாரங்களை செய்து பாருங்கள். வருடத்திற்கு ஒரு முறையாவது சுக்கிர பகவான் தலமாக விளங்கும் கஞ்சனூர் கோவிலுக்கு சென்று வெள்ளிக்கிழமையில் சுவாமி தரிசனம் செய்து வாருங்கள். எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் தீர்வதை நீங்கள் கண்கூடாக காண முடியும். சுக்கிர பகவானின் பரிபூர்ண அருளும் கிடைக்கும். இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் கட்டாயமாக செய்யலாம். உங்களுக்கு சுக்கிர பகவான் பிடிக்கும் என்றால் ஓம் சுக்கிர பகவானை போற்றி என்ற மந்திரத்தை 3 முறை பதிவிடவும். மேலும் துளாராசி அன்பர்கள் மீது சுக்கிர பகவான் பெண்கள் மற்றும் விலங்குகள் மீது ஆதிக்கம் செலுத்தக்கூடியவர் ஆவார். வசதி குறைந்த பெண் குழந்தைகளுக்கு ஆடை மற்றும் இனிப்புகளை தானமாக வழங்குங்கள். அது மட்டுமில்லாமல் பசுமாடு, நாய்கள், குரங்குகள், பறவைகள் போன்றவற்றுக்கு உணவுகளையும் வழங்குவதன் மூலமாக சுக்கிர பகவானின் கருணை கண்பார்வை உங்கள் மீது படும். சுக்கிர தோஷமும் விலகும். உங்கள் வீட்டு பெண்களையோ அல்லது மற்ற பெண்களையோ திட்டவோ அடிக்கவோ அவமானப்படுத்தவோ கூடாது. இதை தவிர்த்தாலே லட்சுமி தேவியின் அருளாசி உங்களுக்கு கிடைக்கும். இதன் மூலம் பொருளாதார ரீதியாகவும் நல்ல பலன்கள் உண்டாகும். உங்களுக்கு கோவில், மடம் போன்றவற்றுக்கு வெள்ளிக்கிழமையன்று வெள்ளை நிற வெண்ணெய் கட்டிகளையும் பசு மாலைகளையும் தானமாக வழங்குவதன் மூலம் அனைத்து நன்மைகளையும் நீங்கள் பெற முடியும். துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தின் கிரக நிலைகளை பார்க்கும்போது பணவரவு திருப்திகரமாக இருக்கும். தேவையற்ற செலவுகள் எதுவும் இருக்காதுங்க. சில செலவுகள் மனதளவில் கஷ்டம் தரலாம். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். இதுவரை இருந்த சட்ட சிக்கல்கள்லாம் சண்டை சச்சரவுகள்லாம் நீங்கும். நீதிமன்ற வழக்குகளும் உங்களுக்கு சாதகமாக அமையும். சிலருக்கு வெளிநாடு செல்லும் வாய்ப்பும் ஏற்படும். உடல் நலத்தில் சிறு சிறு பாதிப்புகள் வந்தாலும் உரிய சிகிச்சை எடுத்தாலே விரைவில் சரியாகலாம். வேலைக்கு செல்பவர்களுக்கும் அனுகூலமான பலன்களும் உண்டாகும். வேறு வேலை தேடுபவர்கள் அல்லது இடமாற்றம் செய்ய நினைப்பவர்கள் இந்த வாரம் முயற்சித்தால் சாதகமான பலனை பெறுவாங்க. வியாபாரம் சற்று சுமாராக தான் இருக்கும். எதிர்பார்த்த லாபம் குறையலாம். கடன் வாங்குவதையும் கொடுப்பதையும் இந்த வாரம் தவிர்ப்பது ரொம்பவும் நல்லதுங்க. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மன நிம்மதியும் உண்டாகும். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கும் அலுவலகத்தில் பதவி உயர்வு அல்லது ஊதிய உயர்வுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். புதிய சொத்துக்கு சேர்க்கை உண்டாகுங்க. ராசிக்கு குரு மற்றும் செவ்வாயின் பார்வை கடந்த சில மாதங்களாக இருந்த இன்னல்களை நீக்கி வல்லமை தரும். இது துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் அள்ளித்தரும் காலமாகும். இருப்பினும் பணவரவு விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். செவ்வாய் கடகராசிக்கு கடக்கும் முன்பு உங்கள் வாழ்நாளுக்கு தேவையான சொத்து சுகத்தை அடைய வாய்ப்பு ஏற்படும். துலாம் ராசியில் உள்ள சித்திரை, சுவாதி, விசாகம் ஆகிய 3 நட்சத்திரக்காரங்களுக்கும் கிரக நிலைகளால் ஏற்படக்கூடிய பலன்களை விரிவாக பார்க்கலாம். உங்கள் ராசியில் பஞ்சமஸ்தானத்தில் சனியும் ராகுவும், ரணருண ரோகஸ்தானத்தில் சுக்கிரனும், அதிர்ஷ்டமஸ்தானத்தில் சூரியனும் புதனும், பாக்கியஸ்தானத்தில் குருவும், தொழில் ஸ்தானத்தில் செவ்வாயும், லாபஸ்தானத்தில் கேதுவும் சஞ்சரிக்கிறார்கள். இதனால் இந்த வாரம் பெரும்பாலும் மகிழ்ச்சி தரும். ராசிநாதன் சுக்கிரன் தன லாபத்தை தருவார். மற்றவர்களுக்கும் உதவுவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். நோய்கள் நீங்கி உடல் ஆரோக்கியம் உண்டாகுங்க.
எதிர்பாராத செலவுகளும் கோபத்தால் சில்லறை சண்டைகள் வரலாம். பணவரவு விஷயத்திலும் கவனமாக இருக்க வேண்டும். காரிய அனுகூலமும் உண்டாகும். தொழில் வியாபாரம் முன்னேற்றத்தை கொடுக்குங்க. புதிய திட்டங்களை வகுப்பீர்கள். உத்தியோகத்தில் உற்சாகமாக செயல்படுவீர்கள். குடும்பத்தில் குதூகலமான சூழ்நிலைகளும் உண்டாகும். பிள்ளைகள் உங்கள் சொல் கேட்டு நடப்பார்கள்ங்க. பிரிந்து சென்ற உறவுகள் மீண்டும் உங்களை நாடி வருவார்கள். பெண்களுக்கும் சேமிப்பு பழக்கம் அதிகரிக்கும். அரசியல்வாதிகள் கோஷ்டி சண்டைகளில் இருந்து ஒதுங்கி இருப்பது ரொம்பவும் நல்லது. கலைத்துறையினருக்கு புதிய வாய்ப்புகள் வெற்றியை தருங்க. மாணவர்களுக்கும் சக மாணவர்களுடன் பழகும்போது கவனமாக இருக்க வேண்டும். சித்திரை 3 மற்றும் 4ஆம் பாதம் கொண்டவர்களுக்கு இந்த வாரம் உறவினர்களுடன் கருத்து பரிமாற்றங்கள் செய்யும் போது மிகுந்த கவனம் எச்சரிக்கையும் தேவை. உங்கள் முயற்சிகளில் தடைகள் வந்தாலும் குரு பகவானின் அருளால் அனைத்தையும் முறியடித்து வெற்றி பாதையில் பயணிக்கக்கூடிய யோகத்தை இந்த வாரம் பெறுவீர்கள். தாய் வழி உறவினர்களுடன் சின்ன சின்ன கருத்து மோதல்களும் வரலாம். பேசும்போது வார்த்தைகளில் தெளிவாக இருங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன கருத்து மோதல்களும் வரலாம். எனவே வார்த்தைகளில் கவனமாக இருங்க. தேவையில்லாத சண்டைகளை பெரிதாக்காதீர்கள். தேவையற்ற வாக்குறுதிகளை கொடுக்க வேண்டாம். மற்றபடி தொழில் விஷயங்கள் லாபகரமானதாகவும் இருக்கும். தொழில் முதலீடுகள் அனைத்தும் எதிர்காலத்திற்காக சேமித்து வைக்கக்கூடிய நேரமாக இது அமையுங்க. வீண் ஆடம்பர செலவுகளை தவிர்த்தது ரொம்பவும் நல்லது. எது தேவை எது தேவையில்லை என்று புரிந்து கொண்டு செலவுகள் செய்யுங்க. தேவையற்ற வீண் பேச்சுகளை குறைப்பதும் மனதிற்கு ஆரோக்கியம் தரும். விசாகம் 1, 2, 3ஆம் பாதம் கொண்டவர்களுக்கு இந்த வாரம் வேலை இழந்தவர்களுக்கும் மீண்டும் புதிய வேலையில் சேரக்கூடிய பொன்னான காலகட்டமாக அமையும். உங்களது பணிக்கான அங்கீகாரமும் உண்டாகுங்க. மேலதிகாரிகள் உங்களுக்கு அனுசரணையாக நடந்து கொள்வார்கள். அது மட்டும் இல்லாமல் வேலை செய்யும் இடத்தில் இருந்த பிரச்சனைகளும் உங்கள் நிதானமான அணுகுமுறையால் சமாளித்து வெற்றி பெறலாம். தொழில்துறையினருக்கும் பணி சுமை சற்று அதிகரிக்கும். கவனமாக இருங்க. உறவினர்களுடன் சின்ன சின்ன கருத்து மோதல்களும் இருந்தாலும் சரியாகிவிடும். தொழில் முதலீடுகள் நல்ல லாபத்தை தருங்க. நீங்களும் எதிர்காலத்திற்கான சேமிப்பை தொடங்கலாம். வீண் செலவுகளை குறைத்து வீட்டிற்கு தேவையான பொருட்கள் வாங்குவதில் கவனம் செலுத்துங்கள். ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரணையாக போவதன் மூலமாக நல்ல பயன்களை பெற முடியும். அது மட்டும் இல்லாமல் துலாம் ராசி அன்பர்களுக்கு பெரும்பாலும் இந்த வார கிரக அமைப்புகள் நல்லாவே இருக்குங்க. ஆனாலும் பண விஷயத்திலும் பேச்சுவார்த்தைகளிலும் கவனமாக செயல்பட்டால் அனைத்து நன்மைகளும் கிடைக்கும். நன்றி. மேலும் வீடியோக்களுக்கு எங்கள் இறையருள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களின் ஜோதிட பயணத்தில் இணைந்திருங்கள்.